ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பரண்ட்டு எங்கெங்கே என்னென்ன பண்ணுவாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வேக்கன்சி ட்ரெண்ட், லாஸ்ட் 3 years எந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வாட் அபவுட் எல்பிஓ. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்பிஓ அப்படிங்கிறது நம்ம எல்லா பேங்க்கும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, மெயின்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஓல்டு அண்டு நியூ டென்டேட்டிவ் கேலண்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பிகினர் பேட்சோட ஷெடியூல், அதுக்கப்புறமேட்டுக்கு ரிப்பீட்டர் பேட்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பரண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆஸ்பரண்ட் எப்பயுமே மார்க் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க் அதை மட்டும் வச்சு பார்க்காம ரியல் எக்ஸாமில் எப்படி மார்க் வருது, ரியல் எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணணும், நம்ம அட்டெம்ப்ட் என்ன, வந்திருக்க மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆஸ்பரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாப்பிக்கில் வீக்காக இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் படித்தாலும் சரி, 4 வருஷம் படித்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். எனக்கு வந்து சிலாஜிசமில் வந்து நான் மார்க் எடுக்கிறேன், சிலாஜிசமில் எனக்கு வந்துட்டு ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கவே கூடாது, போய் சிலாஜிசம் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி நம்ம வந்து பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஸ்பரன்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் போடுவோம், அந்த மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாம், அதில் வந்து நம்மளோட பர்சன்டேஜ் கம்மியாக வந்திருக்கலாம், அதே மாதிரியே நம்மளுடைய மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்திருக்கும். உடனே அந்த ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிட்டு ஏதாவது ஒரு சைட், சில சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மார்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஈஸியான சைட்ஸில் போய் மார்க் போயிட்டு ஓகே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு மார்க் வந்துருச்சு, நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% யூஸ் ஆகாது. நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்ரே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கஷ்டமான மார்க்காக இருந்தாலும் ஏன் அந்த எக்ஸாமில் நம்மளால் அவ்வளோ மார்க் எடுக்க முடியல, ஏன் பர்சன்டேஜ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி அங்கே லேர்ன் பண்ணிவிட்டு அதே சைட்ஸ்லேயே திருப்பி நம்ம என்ன பண்ணணும், மார்க் போட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வளர்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் இன்னொரு தப்பு நம்ம ஆஸ்பரன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க் போடுவாங்க, அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லையா, இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் 1 hour ஆகுதா, 2 hour ஆகுதா, வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக அந்த மார்க்கை நல்லா வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் ட்ரெண்டு. ஸோ வேக்கன்சிஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லினா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேக்கன்சிஸ், ஃபைனல் வேக்கன்சிஸ், இதெல்லாம் என்ன நான் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஐபிபிஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதில் வேக்கன்சி காலமில் என்ன ஆகும் அப்படின்னா சில இடத்துல என்ஆர் அப்படின்னு இருக்கும், நாட் ரிப்போர்ட்டட். ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பேங்க்ஸ் வந்து நம்ம வேக்கன்சி சொல்லலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. பட் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிப்போம், மெயின்ஸ் முடிப்போம், இன்டர்வியூ இருந்தால் இன்டர்வியூ முடிப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் வேக்கன்சிஸ், அது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த ஃபைனல் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு பேங்க் அப்படின்னா அதில் இனிஷியல் வேக்கன்சிஸ் ஒன்று இருக்கும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும்போது ஃபைனல் வேக்கன்சிஸ் ஒன்று வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது லாஸ்ட் 3 years என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இதில் வந்துட்டு 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இங்கே வந்துட்டு 2 இருக்கும். இங்கே இது வந்து பார்த்தா தமிழ்நாடோட வேக்கன்சி, இது வந்து ஓவரால் வேக்கன்சி, இதே தான் சேம் இங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் 2022 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சிஸே கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 0 தான் இருந்துச்சு. வேக்கன்சிஸ் பாருங்கள், ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 2759 வந்திருக்கு. ஃபைனல் வேக்கன்சிஸில் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஃபைனல் ரிசல்ட் வரும்போது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 2023 என்ன பண்ணியிருக்கோம், 33 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இங்கே வந்து பாருங்கள் 300 டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு ஃபைனல் வேக்கன்சி, அது 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகலை, ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரியே 2024 அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 110 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனல் வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 193 வந்திருக்கு. ஓவரால் வேக்கன்சிஸ் பாருங்கள் 3683 வந்து வந்திருக்கு. ஃபைனல் வேக்கன்சிஸ் பாருங்கள் 5026. ஸோ கைஸ் என்ன இது முக்கியமாக எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது சில ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னடா இவ்வளோ வேக்கன்சிஸ் தான் வந்திருக்கு, நம்ம இது எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா,
இது அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஆஸ்பிரன்ஸ் இருப்போம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் வைஸ் நீங்களே பாருங்கள், என்றைக்குமே வேக்கன்சிஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம இருக்கவே கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட SBI PO வந்து பார்த்தீங்கன்னா 600 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணலை. ஓகேங்களா, நம்ம வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே மைண்டே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் RRB கிளர்க்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2022 451 வந்திருக்கு, ஓவரால் வந்து 200 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 2023 171 வந்திருக்கு, பட் ஃபைனல் வேக்கன்சிஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 90+ வந்து வந்திருக்கு. 2024 என்ன ஆயிருக்கு அப்படின்னா 377 வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 90+ வந்திருக்கு இங்கேயுமே. ஸோ கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் ஓவராலாக 90+ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஓவரால் இன்க்ரீஸ் ஆகுறது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நீட் இல்லை. ஸோ இருந்தாலும் அங்கேயும் பாருங்கள் 2000 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள் PO வேக்கன்சிஸ், IBPS PO வேக்கன்சிஸ் பொறுத்து 2022 கிட்டத்தட்ட 500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 பாருங்கள் 3000+ வந்திருக்கு, இங்கே 5000 அதாவது 2000+ வந்திருக்கு. மேஜர் ரோல் ப்ளே பண்ணது என்னன்னா 2024 பாருங்கள் நியர்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுளுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கடைசியாக பேசுவோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜாலியாக இருக்குது இதெல்லாமே நம்ம கடைசியாக பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் வேக்கன்சிஸ், கிளர்க் பொறுத்த வரைக்கும் 2022 288 வந்திருக்கு, இங்கே பாருங்கள் 674 வந்திருக்கு. ஓகேங்களா, ஓவரால் வேக்கன்சிஸ் வந்து பாருங்கள் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் தான் அதிகமாக வந்திருக்கு, சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் குறைச்சாங்க. ஓகேங்களா, 2023 வந்து பாருங்கள் 292 வந்திருக்கு, இது பாருங்கள் 879 எங்கேயோ வந்திருக்கு, 600+ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் வேக்கன்சிஸ் பாருங்கள் நியர்பை டபுள் வந்திருக்கு. ஓகேங்களா, 2024 பாருங்கள் 665 தான் வந்திருக்கு, இங்கே ஃபைனல் வேக்கன்சிஸ் 1191 வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 6125, இதிலிருந்து வந்து ஃபைனல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 நியர்பையில் வந்து வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக டபுள் த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போது 2025 வேக்கன்சிஸ் எப்படி வரும் அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம், பட் ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்துட்டு ஃபைனல் கிடையாது. ஓகேங்களா, நம்ம படிக்கணும், வேக்கன்சிஸை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம எதில் வீக்காக இருக்கோம், நம்ம வந்து எந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்கணும். அதுதான் இதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு RRB PO அண்ட் கிளர்க் ரெண்டுக்குமே வந்து சேம் தான். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த டியூரேஷன் ஆஃப் ஒவ்வொரு செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா அது. ஸோ இந்த RRB PO RRB கிளர்க்குக்கு ஒரே பேட்டர்ன் தான். அதே மாதிரியே மெயின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா RRB PO RRB கிளர்க்குக்கு ஒரே பேட்டர்ன். இங்கே மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க் இருக்கும். இந்த செக்ஷனல் டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வருஷம் தான் போன வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ கைஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்த செக்ஷனல் டைமிங்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம அடாப்ட் ஆகவே முடியும். நெக்ஸ்ட்டு IBPS PO IBPS கிளர்க் SBA கிளர்க் பிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன். மேபி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா SBI POக்கு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணினதுனால இந்த வருஷம் SBI கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கரெக்டாக தெரியும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கிளர்க்குக்கு வேரி ஆகும், POக்கு வேரி ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IBPS PO மெயின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீசனிங்க்கு வந்துட்டு 45 கொஸ்டின் 60 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் வந்து இங்கே ஆட் ஆகும். இதுதான் வந்து IBPS PO உடைய பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்துட்டு IBPS கிளர்க்குக்கும் SBA கிளர்க்குக்கும் சேம் பேட்டர்ன் தான். இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாமே காமனாக தான் இருக்கும். ரீசனிங் வந்து 50 கொஸ்டின் 60 மார்க்ஸ் இருக்கும். இதோட டைமிங்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது லாஸ்ட் இயர் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா, அதில் சேஞ்ச் பண்ண பேட்டர்ன் தான் இது SBI PO பிலிம்ஸு. இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. குவான்ஸ்க்கு 30, ரீசனிங்க்கு 30. ஓகேங்களா, டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களாம் ஈஸியாக வந்துட்டு இந்த
SBI PO ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு PO மெயின்ஸ் இதுலேயுமே இந்த டிஸ்கிரிப்டிவில் வந்துட்டு ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே வந்துட்டு நமக்கு நிறைய கொடுத்தாங்க. என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், என்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம ஒரு தனி வீடியோவை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்ஸ் ஓல்டு அண்டு நியூ டென்டேட்டிவ் ஷெடியூல்ஸ்க்கு போகிறோம். ஓகேங்களா. கைஸ் ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜனவரி மந்த்து பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கேலண்டர் அப்படின்னு சொல்லி IBPS ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நமக்கு அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. பட் RRBயுடைய மர்ஜர்ஸ் காரணமாக நமக்கு RRB எக்ஸாம்ஸ் தள்ளி போகலாம், பின்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி சில சேனல் சொல்லியிருந்தாங்க. லைக்வைஸ் இன்ன வரைக்கும் நமக்கு எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலை. ஓகேங்களா. பட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டேட்ஸ் இது வந்து அஃபிஷியலாக அவங்க சொன்னது. இந்த டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லி மந்த் வைஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆகாஷ் யாதவ் சார் சொன்ன மாதிரியே இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நாட் அஃபிஷியல். ஏன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் வரலை. ஸோ அதனால் இதுதான் ஃபாலோ ஆகும் நம்ம 100% சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க டேட்ஸ். இதில் ஃபஸ்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா SBI PO ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு IBPS PO ப்ரிலிம்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் இது வந்துட்டு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு இதுக்கு ஃபாலோ ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கைஸ் நம்ம பிகினர் பேட்சோடைய ஷெடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிகினர் பேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 ஷெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கொண்டு வந்திருந்தோம். இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர் கிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிகினர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கொடுக்க போகிறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரீசனிங், குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து குவான்ஸோடைய ஷீட்ஸ். இதில் வந்துட்டு டேபிள்ஸு, மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு தினைக்கும் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஓகேங்களா. இதில் பிக்டோரியல் ரெப்ரசன்டேட்டிவ் குவான்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம். இது அப்ளிகேஷன் டாபிக்ஸோடது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு வந்து பாருங்கள் டென்சஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். இதில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாக்சன் சாரே எடுத்திருப்பார். ரீசனிங் நம்மளோட ஜாக்சன் சார் எடுத்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பிகினர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தாச்சு. இப்போ கோட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபஸ்ட்டு 50 டேஸ் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டாபிக் வைஸ் கிளாஸஸ் போகும். அந்த டாபிக் வைஸில் கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா. 50 டேஸ் உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் போகும். அந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரிலிம்ஸ்லேருந்து கிளர்க்கு மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு டெய்லி கிளாஸஸில் சால்வ் பண்ணுவாங்க. எஜுகேட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இன்இக்வாலிட்டி டாபிக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்இக்வாலிட்டியோடைய டைப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளாஸில் சால்வ் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் 80 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 80 கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நாளைக்கு அதே ரீசனிங் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துடணும். அந்த 80 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் டீச் பண்ணதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் டாபிக்ஸுடைய பேசிக்ஸ் சொல்லிக்கிடுவாங்க. அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நடத்திடுவாங்க. லைக்வைஸ் வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் வரும். எல்லா ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரிண்டட் புக்ஸ். இங்கே பிரிண்டட் புக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்க்கு இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு இருக்கும். இதில் என்னென்ன புக் இருக்குது, எத்தனை புக்ஸ் கொடுக்குறோம் அது எல்லாமே உங்களுக்கு நான் கீழே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாபிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி முருகன் சார் எடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிக்ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸோ ஒரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு ரியல் எக்ஸாம்ஸில் டைம் செல் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டடாக அப்லோட் பண்ணிவிடுவோம். அப்புறம்
உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமம் சிஏ தான் இங்கே நடத்துவார், இமானுவல் சார் தான் எடுப்பார். உங்களுக்கு இங்கே பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே லைவ் கிளாஸஸ் தினைக்கும் ஈவினிங் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேங்கிங் அவேர்னஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லைவ் தான் கொடுப்போம். உங்களுக்கு இதோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிரிண்டட் புக்லேயும் இருக்கும், இபுக்ஸாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். ஸோ நான் அங்கே பேட்டர்ன் பார்க்கும்போது சொன்னேன் இல்லைங்களா, டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது பிஓ எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதோட கிளாஸஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரியே கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஆர்ஆர்பி பிஓக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ரெண்டுக்குமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா. இதெல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு நமக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ரெக்கார்டடில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். மென்டார் இருப்பாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் நம்ம குவிசஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு குவிஸ் ஃபார்மேட், அதாவது உங்களுக்கு புக்கில் வந்து பிரிண்டடாக கொடுத்துருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு குவிஸ் ஃபார்மேட்லேயும் நமக்கு இங்கே கொடுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ கிளாஸஸும் நடக்கும். மார்க் இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு இதில் எந்த ஒரு பேவும் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே சார், கைட்லி கோட் வாங்கிட்டேன், எனக்கு அது மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கைட்லியுடைய பண்டில் பிடிஎஃப், ஓகேங்களா, அதுவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நம்ம கைட்லியுடைய மார்க் டெஸ்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த கோட்டில் நம்ம டெஸ்ட் கொடுப்போம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்ஸ் தனியாக இந்த ரீசெண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்குற டெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் ஸ்பெஷல் டெஸ்ட். அதில் 1000 லைவ் கிளாஸ் செஷனும் இருக்கும், 200 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்குக்கு தமிழ்லேயே சொல்யூஷன் டீச் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கொடுத்துருவாங்க. ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் முடித்தோடனே உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும். ஓகேங்களா. ஓகே கை, நான் டெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு இது வீக்காக இருக்குது, இதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்கள் மென்டார் இருப்பாங்க. உங்கள் மென்டார் உங்களுக்கு கஸ்டமைஸாக ஒரு பிளான் கொடுத்துட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. கைஸ் ஒன்று என்னென்னா, உங்களுக்கு கொடுக்குற இந்த கஸ்டமைஸ் ஸ்டடி பிளானர் நான் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு யாருமே போகக்கூடாது. கோட் ப்ரைம், ஓகேங்களா, நீங்கள் கோட்டு தான் ஃபாலோ பண்ணணும். இந்த கஸ்டமைஸ்டு ஸ்டடி பிளானர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டவுட் கிளியரிங் செஷன். ஒவ்வொரு மென்டாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஜிமீட் வச்சு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே மென்டார் வைஸ் நடக்கும். சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ்னால் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் சப்மிட் பண்ணி அந்த சொல்யூஷன் பேஜ்லேயே உங்களோட வீக் ஏரியா எது, உங்களுடைய வீக் ஏரியா எது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா பேசிக் கற்றுக்கணும், ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோவாக நம்ம இங்கே டீச் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மந்த்லி ஃபீட்பேக் செஷன். ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஃபீட்பேக் செஷன் நடக்கும். அந்த ஃபீட்பேக் செஷனில் எனக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது மாற்றலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்புட்ஸ், ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெய்லி கமிட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினைக்கும் ரிப்போர்ட் பண்ணும். மார்னிங் 9 o'clock 8 o'clock அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்கேன், கோட் ஷெடியூல் வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து நான் வந்துட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போட போகிறேன், ஒரு அப்ராக்சிமேஷன் போட போகிறேன், ஒரு சீட்டிங் போட போகிறேன். ஸோ இதெல்லாம் டெய்லி கமிட்மெண்ட் நான் வச்சுருவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நான் இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்தேன், நான் இவ்வளோ வந்து முடிச்சிருக்கேன். அதாவது நான் ஒரு 5 கமிட்மெண்ட் கொடுத்தேன், ஒரு 3 கமிட்மெண்ட் முடிச்சிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 70% ஆஃப் ஒர்க் வந்து நான் முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி டெய்லி கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மென்டருக்கு நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். தினைக்கும் மார்னிங் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்மளோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக சேர்ந்து உங்ககிட்ட 16 மென்டார்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. 16 மென்டார்ஸையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வீக்லி குவிசஸ் கிடைக்கும். எக்ஸாமுக்கு நியர்பை வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ட்விஸ்டர் பிடிஎஃப், ரேபிட் ஃபயர் செஷன், அந்த மாதிரி சிஏக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதோட வேலிடிட்டி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 31, 2026. ஓகே கைஸ், நான் அந்த புக் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதான் அது. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிடைக்கும்.
3 புக் கிடைக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. குவான்டிட்டி ஆப்டிடியூட் வால்யூம் 1 and 2. இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 புக். ஓகேங்களா. பேங்கிங் அவேர்னஸ் ஒரு புக்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 1, ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு புக். மொத்தமாக 10 புக் கொடுப்பாங்க. இந்த புக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே மவுண்டெயின் நம்ம கிளைம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின்ஸ் அதோட கொஞ்சம் டஃப். அந்த மாதிரி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருப்போம். இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம் ஓரியன்டாகவே இருக்காது. அது வந்து ஃபவுண்டேஷன். ஓகேங்களா. 30லேருந்து 70 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவல். அதாவது எப்படின்னா 30 ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் 70th கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஏ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒவ்வொரு லெவலாக இருக்கும். ஸோ சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு, அப்புறமேட்டுக்கு ஆர்ஆர்பி பிஓ, இல்லைனா எஸ்பிஐ கிளர்க், அந்த மாதிரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். 50 ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் 70 ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின்ஸ் லெவலில் இருக்கும். கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் 71 to 100 வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஓகேங்களா. ஏன் சார் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் பண்ண போகிறது கிடையாதுங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேருந்து கிளர்க்கு மெயின்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நல்லாவே லேர்ன் பண்ணி அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம மந்த் வைஸ் என்ன பண்ண போகிறோம் கைஸ். இந்த ஷெடியூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக ஒரு டென்டேட்டிவ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் கொடுத்துருக்க ஷெடியூல்ஸ் வச்சு தான் நம்ம ஷெடியூல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட் ஹோல் ஷெடியூலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா லைவ் கிளாஸஸ் மட்டும் தான் போகும். இதில் நம்ம எல்லாத்தையுமே ஃபவுண்டேஷனை பக்காவாக ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ரிலவெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, இந்த இதில் நம்ம ஒரு மந்த் இருக்குது அப்படின்னா மந்த்துக்கு வந்துட்டு 2 days, அதாவது 4 வாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் 1, பார்ட் 2 அது வந்து பார்த்திங்கன்னா 8th of the ஒரு மந்த்தும், பார்ட் 3, பார்ட் 4 வந்து 25th of the ஒரு மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நடக்கும். ஓகேங்களா. அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது May 1 இல்லை June 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அப்புறம் அதில் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. 15 days வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட்பேக்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. ஸோ June 15th இல்லைனா June 20th என்ன பண்ணுவோம், அசஸ்மெண்ட் டெஸ்ட் 2 வைப்போம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவோம், அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 நீங்கள் ஒரு சர்டைன் டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, உங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. டெஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராக்ரஸ் ஆயிருக்கா, அந்த மாதிரி அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோல்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கே தெரியாமல் இருந்த லூப்கள் எல்லாமே நம்ம பக்காவாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சார் இங்கே என்ன சார் பேங்க் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். கைஸ், பேங்க் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் டச் பண்ணி என்னென்ன இருக்கோ, இன்சூரன்ஸ் எக்ஸாமோ வாட் எவர் இட் இஸ், அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் முன்னாடி ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மெமரி பேஸ்ட் பேப்பர் கொடுத்துருப்போம் ப்ரீவியஸ் இயர். இது தனியாகவே நம்ம டீம் ரெடி பண்ணது தான் கைஸ். இது எல்லாமே கைஸ் இங்கே என்ன சார் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க கைஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே பின்னாடி வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு இப்போ இல்லை இந்த 6 month கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி 6 month மந்த் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம உங்களை படிக்க வச்சுருவோம். ஓகேங்களா. ஸோ டிஸ்டர் பிடிஎஃப், ரேபிட் ஃபயர் செஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு நியர்பை இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இது மூலிமா நீங்கள் முன்னாடியே படிச்சுட்டே வருவீங்க. இந்த இடத்துல எல்லாமே நம்ம படித்ததை அடிக்கடி திருப்பி படிக்கிறது மூலிமா ரியல் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஷார்ட் டைமில் இதுதான் நமக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மளால் கிராப் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த ஷெடியூல்ஸ் பிகினர் 2.2 இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 11th to 17th வரைக்கும் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் போகும். ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 hour கிளாஸஸ் இருக்கும். பேசிக்கானது மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், கிறிஸ் கிராஸ் மெத்தடோ வாட் எவர் இட் இஸ், அதே மாதிரி க்யூப்ஸ்னால் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்க வைப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு 18th என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், அப்புறமேட்டுக்கு பேங்கிங் அவேர்னஸ், இது எல்லாமே உங்களுக்கு போகும். இது எல்லாமே இந்த டைமிங்கில் நடக்கும். ஓகேங்களா. மேபி நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீசனிங் இங்கேயும் நடக்கலாம், இங்கேயும் நடக்கலாம். ஓகேங்களா. அந்த செஷன்ஸ் வேணால் மாறும், பட் ஆனால் டாபிக்ஸ் வந்து இதே தான்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆகஸ்ட் 14th வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பேசிக்ஸ் நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா. ஆகஸ்ட் 14th ஒவ்வொன்றும் நம்ம படித்து பக்காவாக பண்ணிடுவோம். ஆகஸ்ட் 14th நம்ம என்ன பண்ணிடுவோம், லைவ் செஷன்ஸை ஃபுல்லாகவே முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நியர்பையில் நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆர்ஆர்பி கிளர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு குவான்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, நம்ம குவான்ஸ்க்கு வந்து 10 சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாமே நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ஈஸி லெவல் மார்க் ஃபஸ்ட்டு கொடுத்து இங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா மார்க் டெஸ்ட் கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரீசெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்கமிங்காக, அதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அதே மாதிரியே மெயின்ஸுக்கு முன்னாடி 2 days முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன், சிஏ ரிவிஷன்ஸ், உங்களுடைய எனக்கு சார் இந்த இதில் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார், இதில் நான் வந்துட்டு இந்த மந்த் வந்து நான் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது, நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பீங்க. அதில் உங்களுடைய சிஎஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய ஓவரால் ஷெடியூல்ஸ். ஓகே கைஸ், இப்போது நம்ம இந்த ரீசனிங் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 3 புக் கொடுப்போம்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த 3 புக் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், புக் 1ல் எப்படி இருக்குது அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கும், அதோட சேர்ந்து 1 mark கொஷின்ஸ் இதெல்லாமே இங்கே வந்துடும். புக் 2ல் பசில் மட்டும் கொடுத்துருப்போம். புக் 3ல் மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் வித் ஹை வெயிட்டேஜ். ஓகேங்களா. இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் ரியல் எக்ஸாமில். ஸோ இதெல்லாமே நம்ம தனியாக கொடுத்துருப்போம். குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் பார்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இதை ஸ்கோரிங் பார்ட் ஒரு புக்காகவும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு புக்காகவும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இங்கிலீஷில் பேசிக்காக அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே தனியாக ஒரு புக்கில் கொடுத்துருப்போம். இதோட சேர்த்து ஸ்கோரிங் பார்ட், இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் செட், மிஸ்பெல்ட் இதெல்லாமே மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு புக்காக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபில்லர்ஸ், டபுள் ஃபில்லர்ஸ், இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம செகண்ட் புக்கில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் எம்சிக்யூஸ் கொடுத்துருப்போம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு உங்களுக்கு டாபிக்ஸ் கிட்டே வந்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூஸும் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்ம பிகினர் பேட்சோட ஷெடியூல்ஸ். இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம் வந்து இந்த யூடியூப்பில் இந்த வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு கமெண்டில் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அங்கேயும் நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா மென்டார் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா இங்கே ஒரு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பேஜ்க்கே போயிடும். நான் உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன், நீங்கள் அங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த பேஜஸில் ஜாயின் நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிகினர் பேட்ச் தமிழ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிகினர் பேட்ச் தமிழ் 2.0 கிளிக் கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் சைன்இன் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் கூப்பன் கோட் கேட்கும், அதில் GOAT12 இந்த கூப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதே கைஸ், இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கைஸ், இன்னும் ஒன்று, இது வந்து பிகினர் பேட்ச், இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் பேட்சஸும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ், பிகினர் பேட்ச் மாதிரியே ரிப்பீட்டட் பேட்சஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரிப்பீட்டட் பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் எனக்கு ஓகே, மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ரிப்பீட்டட் பேட்சஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதோட ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா. எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை பற்றின வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், பை பாய்.